திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,81,000 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கட்டக்காமன்பட்டி பிரிவு பகுதியில் நடத்திய வாகன சோதனையில் இந்த பணம் சிக்கியது. விசாரணையில் தேனி மாவட்டம் போடியிலிருந்து விழுப்புரம் ஆட்டுச்சந்தைக்கு ரம்ஜான் பண்டிகைக்காக ஆடு வாங்கச் சென்ற வியாபாரிகள் என்பது தெரிய வந்தது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் வழியாக கருவூலத்தில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி மற்றும் துறையூர் பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,25,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஏலூர்பட்டி சுங்கச்சாவடி அருகே சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 1,25,000 ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோல் துறையூர் பகுதியில் ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட 1,00,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியான் பேட்டை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் தெலங்கானாவைச் சேர்ந்த முரளி என்பவரிடம் இருந்த 1,84,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.